திருப்பதியில இருக்கிறது என்ன கோயில் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். திருப்பதியில பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கிற அந்த சிலையை பாக்குறப்போ அது முருகன் சிலை மாதிரியே இருக்கும். நம்ம நிறைய கோயில பார்த்தா முருகன் அப்படி இடுப்புல கை வச்சுட்டு இப்படி கை வச்சிருப்பாரு. அதே மாதிரி பாலாஜி அப்படின்னா வேலை உடையவர் அப்படின்னு அர்த்தம். பாலானா வேல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கடவுளுக்கு முடியை மழித்து காணிக்கையாக தரக்கூடிய மரபு அப்படிங்கிறது முருகனுக்கான மரபு. நம்ம இன்னைக்கு பழனியில பாக்குறோம். அப்ப நம்ம திருப்பதியில பாக்குறப்ப முடியை மழிக்கிறாங்க. வேற எந்த வைணவ கோயில்களையும் முடியை மழிக்கிற அந்த வழக்கம்ங்கிறது இல்ல. இதெல்லாம் வச்சு பாக்குறப்போ அந்த கோயில் முருகப்பெருமானுடைய கோயில் நமக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி அது முருகப்பெருமானுடைய கோயிலா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி அது யாரோட கோயிலா இருந்தது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. திருப்பதி கோயிலினுடைய கோபுரத்தை பார்த்தோம்னா அதுல நிறைய சிங்கங்கள் இருக்கு. சிங்கம் என்பது கொற்றவைக்கும் துர்க்கைக்கும் தான் வாகனம். அப்போ அந்த முருகப்பெருமான் கோயிலுக்கு முன்னாடி அது கொற்றவையினுடைய கோயிலாக இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம். அப்போ எம்.எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் அந்த ஏழுமலையான் மேல இருக்கிற பெரிய பக்தியினால அந்த சிலையை கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்ச உடனே அவங்க பதறிடுறாங்க. ஏன் பதறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பெருமாளுக்கு பின்னாடி ஜட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியாகத்தான் தமிழகத்தினுடைய அந்த பக்தி வரலாறு ஆரியர்கள் கட்டமைச்சிருக்காங்க.